டெல்லியில வந்து நேற்று நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் பிஜேபி தான். அதுவும் முக்கியமா அமித்ஷா அவர்களோட ஏற்பாட்டுல தான் நடந்திருக்கு. எப்படின்னா பாத்தீங்கன்னா, அங்க இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து சென்றிருக்காரு அமித்ஷா அவர்கள். அப்ப இவரு தானே திட்டமிட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை யாருன்னு தெரியுமா நினைப்பாங்க? தற்குறின்னு நினைப்பாங்க. இந்த அணில் குஞ்சு பண்ணிச்சுங்கல்ல, அப்படிதான் நம்மளையும் நினைப்பாங்க. அதனால நம்ம அப்படி சொல்ல போறது இல்ல. இந்த அணில் குஞ்சுங்களுக்கு புரியணுங்கிறதுனாலதான் நம்ம இப்படியே சொன்னோம். இங்க என்ன நடக்குதோ அதே தான் அப்படியே கரூர்ல நடந்துச்சு. அங்க எப்படி அமித்ஷா அவர்கள் உடனே போக முடிஞ்சிச்சோ அதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே போக முடிஞ்சுச்சு. இப்ப அப்ப மட்டும் திமுக அரசு சொன்னவனுங்க இப்ப பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல உள்ள இந்த சில இதெல்லாம் அல்ற சில்ற அதெல்லாம் கிடக்குல்ல, அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்குது? இப்ப பேசலாம்ல, பிஜேபி தான் காரணம் அப்படின்னு. அப்ப பிஜேபி காரணம் இல்லையா? எப்படி முதல்ல வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் உள்ள வருது? முதல்ல அவனை தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வேலையே. அவன் எப்படி முதல்ல வரான்? நம்ம இந்தியாவுக்குள்ள எப்படி வரான்? தமிழ்நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தா மட்டும் ஏதாவது நடந்தா அப்படியே திமுக அரசுங்கிறீங்க. இப்ப இந்தியாவில் நடக்கும்போது பிஜேபியை குறை சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டாங்கட? எல்லாரும் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். அது முக்கியமான ஒரு இந்தியாவிலே சிறந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. யார் தெரியுமா? கரூர்ல 41 உயிர் போனது மட்டும் இல்லாம 2 அப்பாவி குழந்தை வயிற்றுல இருந்த பிஞ்சு குழந்தையும் சேர்த்து கொன்னுட்டு ஓடி போய் ஒளிஞ்சு 1 மாசம் இருந்துட்டு வெளில வந்தார்ல, அவரு தான். வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் தான், பிணநாயகன் அவர்கள் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அந்த இதுக்கு சொல்றதுக்கு யோக்கியம் இல்ல. கட்சி தொண்டர்களை வந்து யோக்கியமா நடந்துங்கடா, ஒழுங்கா பேசுங்கடா, யார்ட்ட கெட்ட வார்த்தை பேசாங்கடான்னு சொல்றதுக்கு யோக்கியம் இல்லாத தலைவர் அங்க வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு.